ஸ்ரீரங்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோபுரத்தினுடைய பணி வந்து ரொம்ப நாளாக நடந்துகிட்டு இருக்கு. கம்ப்ளீட்டாக வந்து கல்லும் முள்ளுமா இருக்குது. நிறைய ஆணிகள் இரும்புகள் அங்கே எல்லாமே இருக்குது. அங்கே நான் போகும்போது சார் நீங்கள் ஷூவை கழட்டினேன், நீங்கள் ஷூ போட்டுட்டே வாங்க, ஏன்னா நிறைய அதாவது பகுத்தறிவுன்னு ஒன்று இருக்கணும். கண்டிப்பாக இந்த கேள்வியை கேட்குறாங்களா, அவங்களுக்கு வந்து பகுத்தறிவுன்னு ஒன்று இருந்ததுன்னா இந்த கேள்வியை கேட்க மாட்டாங்க. அப்போ அங்கே வேலை செய்யக்கூடிய பணியாளர்கள் எப்படி வேலை செய்வாங்க? அவங்களும் செருப்பு போடாமல் வேலை செய்யணுமா? இதனால வந்து உடனடியாக வந்து நாங்கள் கோவிலை இழிவுபடுத்திட்டோம் அப்படிலாம் வந்து இவங்க அதை வைத்து அரசியல் செய்தே பழக்கப்பட்டவர்கள். சர்ச்சை இல்லைனா தான் நம்ம ஆச்சரியப்பட வேண்டியது இருக்கும். அதாவது ஸ்ரீரங்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோபுரத்தினுடைய பணி வந்து ரொம்ப நாளாக நடந்துகிட்டு இருக்குது. ரொம்ப நாளாக அது முடிப்பு வராமல் இருக்குது. அந்த ரோடு வந்து பிளாக்ல இருக்குன்னு சொல்லிட்டு மக்கள் வந்து நீண்ட காலமாக கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த கோபுரத்தை நம்ம ஆய்வு பண்ண போகிறோம். அது ஃபுல் டெமாலிஷ் பண்ணி கம்ப்ளீட்டாக வந்து கல்லும் முள்ளுமா இருக்குது. நிறைய ஆணிகள் இரும்புகள் அங்கே எல்லாமே இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய அந்த கோபுரத்தை கட்டக்கூடிய தொழிலாளர்களே காலணிகள் அணிந்து கொண்டு கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த கோபுரத்தை தன்னுடைய சொந்த பணத்தில் எடுத்து பண்ணக்கூடிய டோனரு அங்கே நான் போகும்போது சார் நீங்கள் ஷூவை கழட்டினேன், நீங்கள் ஷூ போட்டுட்டே வாங்க, ஏன்னா நிறைய வந்து இந்த கல் இருக்குது, ஆணிகள்லாம் இருக்குது, இது வந்து நம்ம வந்து அப்படி போனால் சரிப்பட்டு வராது, நானே வந்து டோனரு நானே ஷூ போட்டுட்டு தான் போகிறேன், நீங்கள் அதெல்லாம் எதுவும் யோசிக்க வேணா, நீங்கள் வாங்க. ஏன்னா ஆல்ரெடி வந்து நம்ம பணிகள் ஆரம்பிச்சிட்டோம்னாலே வேற வழி கிடையாது. ஏன்னா பணிகளில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் வந்து சேஃப்டி மெஷர்ஸ் பார்த்துட்டு ஷூ போட்டுட்டு தான் வேலை பார்த்துட்டு இருக்கிறோம். அதனால இதெல்லாம் வந்து நீங்க யோசிக்க வேணா, வாங்கன்னு சொன்னாரு. அதன் அடிப்படையில் நம்ம போனோம். அதாவது பகுத்தறிவுன்னு ஒன்று இருக்கணும். கண்டிப்பா இந்த கேள்வியை கேட்கறாங்களா, அவங்களுக்கு வந்து பகுத்தறிவுன்னு ஒன்று இருந்ததுன்னா இந்த கேள்வியை கேட்க மாட்டாங்க. ஒரு சேஃப்டி மெஷர்ஸுக்கு பண்றதும் இதுவும் ஒன்னா. அப்ப அங்க வேலை செய்யக்கூடிய பணியாளர்கள் எப்படி வேலை செய்வாங்க? அவங்களும் செருப்பு போடாம வேலை செய்யணுமா? அவங்க கால்களுக்கு வந்து ஏதாவது ஆச்சுன்னா யார் பதில் சொல்லுவாங்க? இந்த பகுத்தறிவு தெரியாதவர்கள் பதில் சொல்லுவாங்களா? அவங்களுடைய உடைமைகளுக்கும் அவங்களுடைய உடல்நல பிரச்சனைகள் ஏதாவது ஏற்பட்ட யார் பதில் சொல்றது? அப்ப ஒரு சேஃப்டி மெஷர்ஸ்னு ஒன்று இருக்கு இல்லையா? அப்ப அந்த சேஃப்டி மெஷர்ஸ் தான் அங்க ஃபாலோ பண்ணிருக்குமே தவிர்த்து இதனால வந்து உடனடியாக வந்து நாங்கள் கோவிலை இழிவுபடுத்திட்டோம் அப்படிலாம் வந்து இவங்க அதை வைத்து அரசியல் செய்தே பழக்கப்பட்டவர்கள். இந்த மாதிரியான விஷயங்களை கையில் எடுத்துட்டு அரசியல் செய்யறவங்களுக்கு எப்படி பகுத்தறிவு இருக்கும்? அப்ப பகுத்தறிவு இருக்கக்கூடியவர்கள் நிச்சயமாக இந்த கேள்வி எழுப்ப மாட்டாங்க. பழனி விவகாரத்துல விசாரணை எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு? பழனி விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் மிக தீவிரமாக விசாரணை போயிட்டு இருக்குது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடம் நான் தான் சொன்னேன், இந்த வழக்கை வந்து சிபிசிஐடிக்கு மாற்ற வேண்டும். அப்போதான் நேர்மையாக குற்றவாளி யாராக இருந்தாலும் சரி கண்டுபிடிச்சு நடவடிக்கை எடுக்கணும்னு நான் சொல்லியிருந்தேன். உடனடியாக சிபிசிஐடிக்கு மாற்றினாரு. விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டதில் முதல்ல வந்து அந்த நிலத்தை விற்றவர்கள் வாங்கியவர்கள் 4 பேர் மேல வந்து இன்னைக்கு கைது பண்ணியிருக்காங்க. அடுத்தடுத்து விசாரணை நடந்துட்டு இருக்குது. சம்பந்தப்பட்ட பதிவுத்துறை அதிகாரிகள் மேலும் வழக்கு வந்து ஆல்ரெடி போடப்பட்டிருக்குது. அதுல யார் யாரெல்லாம் சிக்கிறாங்களோ நிச்சயமாக யாராக இருந்தாலும் பாரபட்சம் பார்க்காம நம்மளுடைய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும். சரி, இப்போ உங்க மேலேயே குற்றச்சாட்டு முன் வச்சாங்க, அவங்க மீது நீங்க நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்குதா? இல்ல, அதுதான் சொல்றேன்னு, என்னுடைய மீது குற்றச்சாட்டுலாம் வைக்கல, பொய் பரப்பிக்கிட்டு இருந்தாங்க. அது முதல்ல குற்றச்சாட்டே கிடையாது. ஒரு அரசியல் ரீதியான ஒரு கருத்தியல் ரீதியான குற்றச்சாட்டை வச்சா நம்ம அதற்கான பதில் திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த பல்வேறு அதிமுகவுடைய ஐடி விங்ல இருந்து இருக்கவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, உடனடியா ரமேஷ் அவர்களின் உறவினர் தான் அந்த நிலத்தை வாங்கிட்டாரு, ரமேஷ் அவர்களின் உறவினர் தான் வந்து 100 கோடி ரூபாய் நிலத்தை 2 கோடி வாங்கிட்டாரு. முதல்ல என் குடும்பத்தில் இருக்க என் 2 கோடி ரூபாய் பணமே கிடையாது. அதுதான் உண்மை. இன்னொன்னு, அப்படியே 2 கோடி ரூபாய் இருந்தாலும் நாங்க வாழ்றதே வாடகை வீட்டுல இருந்துகிட்டு இருக்கோம். நாங்க சென்னையில வீடு வாங்க ஏன் பழனியில போய் வாங்க போறோம்? இதெல்லாம் சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஏன்னா அவங்க வந்து ஒரு காரணம், ஏதாச்சும் ஒரு காரணத்தை வச்சு என்னுடைய பேரையும் புகழையும் வந்து கெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு படத்துல ஒரு நல்ல காமெடி சீன் வரும்ல, சீப்பு திருடிட்டா வந்து கல்யாணம் நின்றோம் அப்படின்ற மாதிரி இந்த சீப்பு திருடுற வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு சீப்பு திருடுற வேலையெல்லாம் விட்டுட்டு மக்களுக்காக யோசிக்க ஆரம்பிச்சுன்னா ரொம்ப நல்ல விஷயங்கள்லாம் பண்ண ஆரம்பிக்கலாம்.